வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 6 ஐஜிபிடி பற்றி பார்க்க போகிறோம். ஐஜிபிடினா என்ன? இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர்ஸ். அதனுடைய முதல் எழுத்துக்கள் தான் ஐஜிபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஐஜிபிடியுடைய சிம்பல். இந்த சிம்பலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? நார்மலாக ஒரு டிரான்சிஸ்டர்னால் பேஸ், எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை ஒரு எஃப்இடி அப்படின்னா ஒரு ஃபெட் டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் அப்படின்னா கேட், ட்ரைன், கேட், சோர்ஸ், ட்ரைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இதில் வந்து பாருங்கள் கேட், எமிட்டர், கலெக்டர்னு இருக்குது. என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த சிம்பிளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கரெக்ட். அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் மேலே லெஃப்டில் ஒரு குதிரை இருக்கிறது. இது ஒரு பெண் குதிரைன்னு வச்சுருங்க. ரைட்டில் ஒரு டாங்கி இருக்குது, கழுதை. அது ஒரு ஆண் கழுதைன்னு வச்சுருங்க. இந்த பெண் குதிரையும் ஆண் கழுதையும் சேர்ந்து ஒரு குட்டி போடுதுன்னா அந்த குட்டிக்கு பேர் வந்து கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க, மியூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவேறு கழுதை இந்த குதிரையுடைய குணாதிசயங்களையும் கொண்டிருக்கும், அந்த கழுதையுடைய குணாதிசயங்களையும் கொண்டிருக்கும். குதிரைகிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் பூரா அதில் இருக்குது. என்னென்னா அந்த டெம்பர்மெண்ட், அந்த ஸ்பீடு எல்லாமே அதில் இருக்கும். அதே டயத்தில் கழுதை போல் பொதி சுமக்கிறது, அந்த வெயிட்டில் ஹேண்டில் பண்ணுறது, பவர் எல்லாமே அதுக்கு இருக்கும். ஸோ ஒரு குதிரையும் கழுதையும் சேர்ந்த ஒரு கோவேறு கழுதை தான் இந்த ஐஜிபிடி. இந்த படத்தில் பாருங்கள், மாஸ்ஃபெட், பிஜேடி இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாஸ்ஃபெட்டையும் ஒரு பிஜேடியிலையும் உள்ள நல்ல அம்சங்களை சேர்த்து டிசைன் பண்ணது தான் ஒரு ஐஜிபிடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மாஸ்ஃபெட்டுடைய சிம்பல். மாஸ்ஃபெட்டுடைய சிம்பல் உள்ள கேட்டை எடுத்து அப்படியே இந்த ஐஜிபிடியில் வச்சுட்டாங்க. இந்த பிஜேடியில் உள்ள கலெக்டர், எமிட்டர் போர்ஷனை எடுத்து அப்படியே இந்த ஐஜிபிடியில் வச்சுருக்காங்க. அதனால தான் இதில் உள்ள டெர்மினல் எல்லாமே கேட், எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு இருக்குது. டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய சிம்பிள்ஸ் அதில் இருக்கிறது. ஸோ இது ஒரு என் சேனல் ஐஜிபிடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐஜிபிடியுடைய கிராஸ் செக்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சென்டரில் கேட் இருக்குது. அந்த கேட்டுடைய மெட்டாலிக் எலக்ட்ரோடு இருக்குது. அதுக்கு அடுத்தால ரெண்டு பக்கமும் எமிட்டர் இருக்குது. அந்த எமிட்டருடைய எலக்ட்ரோடுக்கு கீழே இந்த படத்தில் உள்ள மாதிரி சென்டரில் பி டைப் மெட்டீரியலும் ரெண்டு பக்கமும் என் டைப் மெட்டீரியலும் அதில் சூழ்ந்து இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டு எண்ணுக்கும் நடுவில் இந்த ட்ரிஃப்ட் ரீஜனுடைய என் மெட்டீரியல் மேலே வரைக்கும் அந்த கேட்டுக்கு பக்கம் வரைக்கும் வந்திருக்கிறது. அதில் கீழே வந்து ஒரு பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்குது. இது வந்து பி ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்னு வச்சுருங்க. இதுதான் இதுக்கு பயாஸ் பண்ணுறப்ப ஹோல்ஸை இந்த ஜங்ஷனுக்கு சப்ளை பண்ணும். ஸோ ஜங்ஷன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜங்ஷன் இருக்குது, J1, J2, J3. J1 வந்து பாருங்கள் பிஎன் ஜங்ஷன், அப்புறம் J2 வந்து என்பி ஜங்ஷன், அப்புறம் J3 வந்து இன்னொரு பிஎன் ஜங்ஷன். ஸோ 3 விதமான ஜங்ஷன் அதில் இருக்கிறது. இந்த கேட்டுக்கும் இந்த பிஎன் மெட்டீரியலுக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு தின் லேயரில் SiO2 அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு, அந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் லேயர் இருக்கிறது. ஸோ இந்த கேட் வந்து ஒரு மாஸ்ஃபெட் போல் ஒர்க் பண்ணும், ஒரு மாஸ்ஃபெட்டுடைய கேட் போல் ஒர்க் பண்ணும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே உள்ள அந்த பிஎன்பி வந்து ஒரு டிரான்சிஸ்டர் போலவும், மேலே உள்ள அந்த கேட் வந்து ஒரு இன்சுலேட்டட் கேட், அது வந்து ஒரு ஃபெட்டு அல்லது மாஸ்ஃபெட், இப்போ ஃபெட்டு கிடையாது, மாஸ்ஃபெட் போல் அது வந்து ஒர்க் பண்ணுது. இதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அடுத்தது அதனுடைய சிம்பிளிஃபைடு டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்க மாதிரி லெஃப்ட் சைடில் கேட்லேருந்து ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட் இருக்குது. ரைட் சைடில் உள்ள டிரான்சிஸ்டர் பாருங்கள். ஆக்சுவலி இதில் பார்க்குறதுக்கு பிஎன்பின்னு ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் இதை பிரித்து பார்த்தால் இதனுடைய இது வந்து இந்த சிம்பிளிஃபைட் டயக்ராம் போல தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, இதில் வந்து 2 ரூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகும். அந்த முதல் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிளிஃபைடு டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த படத்தில் வந்து கீழே கலெக்டரும் மேலே எமிட்டரும் இருக்குது.
இந்த டயக்ராமில் மேலே கலெக்டர் கீழே எமிட்டர் இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ நம்ம கீழே உள்ள எமிட்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து நம்ம பார்ப்போம். கலெக்டர்லேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் படத்தில் பாருங்கள், மேலே கலெக்டர்லேருந்து பி சப்ஸ்ட்ரேட்டுக்கு வருது, இங்கே கலெக்டர்லேருந்து பி சப்ஸ்ட்ரேட். அடுத்தால என் மைனஸ்ங்கிறது வந்து அந்த ட்ரிஃப்ட் ரீஜன். அந்த ட்ரிஃப்ட் ரீஜன் என்ன பண்ணும்னா அதை வச்சு தான் ஒவ்வொரு 2 வோல்டேஜ் இடையில அதை வந்து பிரேக் பண்ணும். ஸோ வோல்டேஜ் இதனுடைய இந்த ஐஜிபிடியுடைய ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து இந்த ட்ரிஃப்ட் ரீஜனுடைய விட்த்தை பொறுத்து முடிவு செய்யப்படும். விட்த் அதிகமாக இருந்தால் ஹையர் வோல்டேஜுக்கு அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், கலெக்டர்லேருந்து பி சப்ஸ்ட்ரேட் என் மைனஸ், அதிலிருந்து பழையபடிக்கு இந்த பி மெட்டீரியல் வழியாக எண்ணுக்கு அந்த இது வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதுலேயே இன்னொரு லைன் வந்து பாருங்கள், கலெக்டர்லேருந்து பி ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட், அதுலேருந்து என் மைனஸ் ட்ரிஃப்ட் ரீஜன், அதுக்கப்புறமாக என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பி மெட்டீரியலுக்கு போயிட்டு அப்புறம் என் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் வழியாக அந்த எமிட்டருக்கு போய் சேருது. ஸோ அந்த 2 ரூட் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது ஒரு ரூட்டு, நான் முதல்ல சொன்ன ரூட்டு, இது 2வது சொன்ன ரூட்டு. ஓகே, அடுத்தது இப்போ அந்த ஒரு ஐஜிபிடியை வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா, கலெக்டருக்கு அந்த கலெக்டர் எமிட்டருடைய என்ன சொல்லுவாங்கன்னா விசிஇ கொடுக்குறதுக்கு வந்து கலெக்டரில் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு, எமிட்டரில் வந்து 2 எமிட்டரையும் லூப் பண்ணி அதுக்கு வந்து நெகட்டிவாக கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த இதை வந்து முதல்ல இந்த மேலே அந்த கேட் விஜிஇ வந்து நம்ம பயாஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த J1 வந்து ஃபார்வர்டு பயாஸ் ஆயிரும். ஏன்னா இந்த பி ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டில் வந்து இந்த பேட்டரியுடைய பாசிட்டிவ் இருக்குது, அதனால் அந்த ஹோல்ஸ் பூராமே என் ரீஜன் நோக்கி தள்ளப்படும். ஸோ அந்த ஜங்ஷன் 1 வந்து ஃபார்வர்டு பயாஸ் ஆயிரும். ஆனால் ஜங்ஷன் 2 பாருங்கள், எமிட்டரில் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ அந்த பி வந்து அந்த நெகட்டிவை நோக்கி இழுக்கப்பட்டு விடும். இந்த என் வந்து எண்ணுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு டிப்ரீஷன் ரீஜன் உருவாகிறதுனால இது வந்து என்ன ஆகுது, ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த ஐஜிபிடி வழியாக எந்த கரண்ட்டும் போகாது. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேட்டுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறோம். விஜிஇயை வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறோம். அந்த கேட்டுக்கு வந்து பாசிட்டிவும் அந்த எமிட்டருக்கு வந்து நெகட்டிவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் வர்றப்ப அது என்ன செய்யும்னா, இந்த என் ட்ரிஃப்ட் ரீஜனில் உள்ள நெகட்டிவை பூரா அங்கே நோக்கி தள்ளுறப்ப அது என்ன பண்ணும்னா, அந்த 2 பக்கமும் என் ப்ளஸ் இருக்குது, என் மைனஸ் இருக்குது, அந்த 2மே அங்கே நோக்கி நெருங்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு சேனல் உருவாகும். அந்த சேனல் அந்த பாடி இருக்குல்லவா, அந்த பி சேனலை வந்து கட் பண்ணி அதில் ஒரு சேனல் உருவாக்கப்படும். அந்த சேனல் 2 சைடு இருக்க என் ப்ளஸ்ஸையும் லூப் பண்ணிடும். ஸோ அந்த என் ப்ளஸ் 2ம் லூப் பண்ணுறப்ப அந்த சர்க்கியூட்டும் ஃபார்வர்ட் பயாஸ், ஆக்சுவலி கீழே உள்ள சர்க்கியூட் இந்த பி ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் என் மைனஸ் ட்ரிஃப்ட் ரீஜன் 2மே ஃபார்வர்ட் பயாஸில் இருந்ததுனால அதன் மூலமாக போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன செய்யும், அப்படி எமிட்டரை சென்று ஈஸியாக எமிட்டருக்கு போய் அதன் வழியாக கரண்ட்டு போக ஆரம்பிச்சிடும், லோடு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ஒரு ஐஜிபிடி வந்து ஒர்க் பண்ணுது. சரி, இந்த ஐஜிபிடியை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எமிட்டர் கேட்டுக்கு வந்து கேட் விஜிஇ கேட் எமிட்டருக்கு வந்து 0 வோல்டேஜ் அல்லது லிட்டில் நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள பாசிட்டிவ், அங்கே அந்த மெட்டல் எலக்ட்ரோடில் கேட்டில் இருந்த பாசிட்டிவ் பூராமே அந்த பக்கமாக போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் உருவான என் சேனல் வந்து கட் ஆயிரும், இந்த ஐஜிபிடி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த டைப் ஐஜிபிடி டிரான்சிஸ்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அது ஆன் ஆஃப் பண்ணுறது கண்ட்ரோல் எல்லாமே கேட் நம்ம ஒரு மாஸ்ஃபெட் போல் ஒர்க் பண்ணுது. ஆனால் கரண்ட்டு போகிறது ஒரு டிரான்சிஸ்டர் பிஜேடியில் எப்படி போகும், கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட்டு போகும் அல்லவா, அந்த கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இதில் ஒரு டிரான்சிஸ்டர் போகிற மாதிரி நடக்குது. இந்த எமிட்டர் அண்டு கலெக்டர் 2உடைய சைடும் வந்து நம்ம நிறைய இதுகளில் ஹெவி கரண்ட் இதன் வழியாக நம்ம பாஸ் பண்ண வைக்க முடியும், பிஜேடி போலவே. ஸோ இப்போ இந்த மேப்பில் பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொன்ன என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட், டைப் மாஸ்ஃபெட் போல தான்
பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் அந்த விஜிஇயில் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த விஜிஇக்கு ஒரு த்ரெஷோல்டு வோல்டேஜ் உண்டு. அந்த த்ரெஷோல்டு வோல்டேஜ் வரைக்கும் இந்த படத்தில் உள்ள மாதிரி அதன் வழியாக கேட் அந்த எமிட்டர் கலெக்டரில் வந்து கலெக்டர் கரண்ட்டு இருக்காது. அந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போகிறப்ப அப்படியே கலெக்டர் கரண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த சார்ட்டில் பாருங்கள், லோக்கஸ் ஆஃப் பிஞ்ச் ஆஃப் வோல்ட்டுன்னு சொல்லிடும். அந்த பிஞ்ச் ஆஃப் என்னென்னா அந்த அந்த லோக்கஸுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஓமிக் ரீஜன் அது வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் கலெக்டர் கரண்ட்டு, அதனுடைய ரெசிஸ்டன்ஸும் ஏறிக்கிட்டே இருக்கும், கலெக்டர் கரண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் கரண்ட்டு சேச்சுரேட் ஆகி பிஞ்ச் ஆஃப் ஆகி அப்படியே ஒரே கரண்டாக செட்டில் ஆகிடும். அது வந்து ஒவ்வொரு விதமான கேட் எமிட்டர் வோல்டேஜ் கொடுக்குறப்ப VGE1 VGE2 VGE3 அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்ப அப்படி வரும். கீழே வந்து கட் ஆஃப் ரீஜன் இருக்குது. இந்த கட் ஆஃப் ரீஜன் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற வோல்டேஜ் அந்த த்ரெஷோல்டு வோல்டேஜுக்கு குறைவாக கொடுக்குறப்ப கட் ஆஃப் ரீஜனில் அது இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ். கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே கொடுத்தால் அது வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அந்த லிமிட் தான் கலெக்டர் VCE பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்டில் பாருங்கள் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்குது. உள்ள பொலாரிட்டி மாற்றி ரிவர்ஸில் இருக்கிறப்ப இந்த வோல்டேஜுக்கு மேலே போனாலும் கலெக்டர் எமிட்டருக்கு இடையில் போனால் கூட அது வந்து பிரேக் டவுனாக ஆகிடும். இதன் மூலமாக நம்ம ஒரு IGBT எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த சார்ட்டில் ஒரு IGBT, ஒரு பவர் BJT, ஒரு பவர் MOSFET இந்த மூணுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு கம்பேரிசனாக போட்டிருக்கோம். இதில் பார்த்து தெரிஞ்சுடுங்க. IGBT வந்து வெரி ஹை வோல்டேஜ் 1 கிலோவோல்ட்டுக்கு மேலே வரைக்கும் வோல்டேஜ் ரேட்டிங்கில் இருக்கும். கரண்ட்டும் பாருங்கள் ஹை கரண்ட், வெரி ஹை கரண்ட், அதாவது 500 ஆம்பியருக்கு மேலே உள்ள கரண்ட்லையும் இதை பயன்படுத்தலாம். BJT பாருங்கள் 500 ஆம்பியருக்கு குறைவாக தான் பயன்படுத்த முடியும். MOSFET வந்து 200 ஆம்பியருக்கு குறைவாக தான் பயன்படுத்த முடியும். கீழே வந்து அந்த சுவிட்சிங் ஸ்பீடு பாருங்கள் மீடியமாக இருக்கும். ஏன்னா MOSFETல ஹை ஸ்பீடு. ஸோ அந்த MOSFETடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒரு கழுதை மாதிரி இருக்காது, ஒரு குதிரை மாதிரி இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கோவேறு கழுதை மாதிரி இருக்கும். ஆனால் இந்த IGBT வந்து எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். ஸோ IGBTயுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வோல்டேஜ் அண்ட் ஹையர் கரண்ட் ஹேண்ட்லிங்கில் இருக்கும். இன்புட் இம்பிடன்ஸ் MOSFET மாதிரி இருக்கிறதுனால ஹை இன்புட் இம்பிடன்ஸாக இருக்கும். இது வந்து ஹை கரண்ட்ஸை வெரி லோ வோல்டேஜை வச்சே நம்ம ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வோல்டேஜ் கண்ட்ரோல், ஏன்னா MOSFET மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த கேட் ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ள சர்க்யூட் வந்து சிம்பிள். நம்ம ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணாலே போதும், அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் தேவையில்லை. இது வந்து ஈஸியாக சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். அந்த கேட் எமிட்டர் வோல்டேஜ் வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜுக்கு மேலே போனாலே சுவிட்ச் ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா 0 வோல்டேஜ் அந்த கேட் எமிட்டரில் 0 அல்லது லிட்டில் நெகட்டிவில் கொடுத்தா ஆஃப் ஆகிடும். அதில் லோ ஆன் ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு BJT போல் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இதில் இருக்கிறதுனால ஆன் ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை கரண்ட் டென்சிட்டி, ஏன்னா BJT போல் BJTயுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். பவர் கெயின் நல்லாயிருக்கும். BJTயை விட ஹையர் சுவிட்சிங்கில் இருக்கும். MOSFET வந்து ஹையர் சுவிட்சிங், ஆனால் கரண்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். BJT வந்து கரண்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், லோவர் சுவிட்சிங் ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த IGBT வந்து ரெண்டுக்கும் நடுத்தரமாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுவிட்சிங் ஸ்பீடு வந்து MOSFETை விட கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒன் டைரக்ஷனில் தான் இதில் கரண்ட்டை ட்ரைவ் பண்ண முடியும், நோ பை டைரக்ஷனல். அதனால் இது வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இதில் வந்து ஹையர் ரிவர்ஸ் வோல்டேஜை இது பிளாக் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயங்களில் அதில் ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு டயோட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட்லியர் தென் BJT அண்டு MOSFET. அப்புறம் லேட்சிங் ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து ஒரு தைரிஸ்டர் போல் அந்த PN ஜங்ஷன் வந்து லேட்சிங் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இதில் இருக்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு IGBTனா என்ன, அது எந்த மாதிரி அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது எப்படி பயசிங் பண்ணலாம், அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் ஒரு BJT அண்ட் ஒரு MOSFETோட அதை கம்பேரிசன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.